அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் திமுகவில் இல்லை என அமைச்சர் கோவி செழியன் விளக்கம் அளித்துள்ளார். ஆனால் அவர் திமுகவை சேர்ந்தவர்தான் என அதிமுக, பாஜகவினர் குற்றஞ்சாட்டி வருகின்றனர். திமுக பிரமுகர் என்பது பொய்யான செய்தி. அவர் இப்போதும் நேற்று தினம் சொன்னதை போல எது நடந்தாலும் அதை திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்ல வேண்டும் என்ற அவருடைய பிறவி குணம் இன்னும் தொடர்கிறது என்பதுதான் இதன் மூலம் தெரிகிறது. 3-4 மாதம் அமைதியாக தமிழகத்தில் மீண்டும் தன்னுடைய குணத்தை காட்ட ஆரம்பித்திருக்கிறார். திமுக ஆட்சி சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலை சொல்லுவதெல்லாம் தோல்வியை கண்டு அடைய போகிற ஒரு பிதற்றலான ஓசையை தவிர உண்மையான நிலை அல்ல. முக்கிய குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பொறுப்புல சைதை பகுதியில் ஒரு பொறுப்புல வட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆள். அதுவும் ஏதோ முதல் குற்றம் இரண்டாவது குற்றம் கிடையாதுங்க. குற்றம் செய்து வெளியே வந்து பல குற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆள் திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டு இந்த மாதிரி முக்கியமானவங்க பக்கத்துல ஒரு புகைப்படமோ அவங்க பக்கத்துல இருப்பது போல முகநூல்ல பதிவு செய்வதற்கு ஒரு புகைப்படம் தேவைப்படுது. அந்த கட்சியில ஒரு பதவி தேவைப்படுது. கட்சி பத்திரிகையில அவருடைய பெயர் பொறுப்போடு இருக்கும் பாருங்க. இந்த ஞானசேகரன் வாய் கூசாம புழுகு முட்டையா இருக்கின்ற ரகுபதி பொத்தோல அவர் பொய் சொல்றாரு. அவரு அண்ணன் திமுக மெம்பர் இப்ப எவ்வளவு எவிடன்ஸ் நான் காமிச்சேன். அவர் அரசு, அதாவது இந்த ஸ்டாலின் மாடல் திமுகவினுடைய ஆசீர்வாதம் பெற்றதன் காரணமாகத்தான் கிட்டத்தட்ட சுதந்திரமா இந்த குற்றவாளி நடமாடி இருக்கான். கிட்டத்தட்ட 13 வழக்குகள் அவங்க மேல 13 வழக்குகள். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமைக்கு முதலமைச்சர் பதில் தர வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட துயர சம்பவம் குறித்து முதலமைச்சர் இதுவரை பதிலளிக்காதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் திடீரென்று சிசிடிவி கேமராக்கள் பழுதானது ஏன், இச்சம்பவத்தை அரசியலாக்க வேண்டாம் என அமைச்சர் மன்றாடியது ஏன் என அடுக்கடுக்காக வினவிய பிரேமலதா குற்றவாளி திமுகவை சேர்ந்தவரா என்பது குறித்து மக்களுக்கு விளக்கமளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.